என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு சில அன்பர்கள் என்னிடத்தில் என்னுடைய முந்தைய பதிவு ஒன்றுக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதாவது கலைவாணி கைகேயி எனும் தாய் என்ற டைட்டிலில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் ஒரு சில அன்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, கைகேயை ஏன் கலைவாணின்னு சொன்னீங்க? அவங்களுடைய உறுதியான மனதும் நினைச்சதை சாதிக்கணும், செஞ்சு தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனோதிடத்தையும் மன உறுதியையும் நீங்கள் குறிப்பிடணும்னா பராசக்தியை தானே சொல்லியிருக்கணும். மலைமகளோட கம்பேர் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் கலைமகளோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு அன்பர் அவருடைய கமெண்ட்டில் கூட அதை பதிவிட்டிருந்தார். சரி, அவர்களுடைய எண்ண ஓட்டம் மிகவும் சரியானது தான். ஏன்னா மகாகவி பாரதி கூட தனக்கு வலிமை கொடு, வல்லமை கொடு அப்படின்னு கேட்குறப்போ பராசக்திகிட்ட தான் கேட்குறார். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் என்று பாரதி கூட தனக்கு வலிமை வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், தெளிவுதல் என்ன வேண்டும் என்று கேட்குறப்போலாம் பராசக்தியை தான் கேட்குறார். அதனால் அந்த கண்ணோட்டத்திலே அன்பர்களுடைய அந்த கேள்வி நியாயமானது தான். ஆனால் நான் ஏன் கைகேயை கலைவாணி என்று குறிப்பிட்டேன் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. ஏன் இப்போ கைகேயி என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா, தசரத மகாராஜானுடைய மனைவி ஒன்று, பரதனுடைய அன்னை. மேலும் சற்று பின்னாடி போகிறப்போ கேகய மகாராஜன் அஸ்வபதியினுடைய புதல்வி. இந்த அளவில் தான் நமக்கு மனதில் தோன்றும். ஆனால் கைகேயினுடைய பிறப்புக்கு பின்னால் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு என்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். அதாவது அந்த கேகய நாட்டு மன்னன் அசோபதி இருக்கிறார் இல்லையா, அவர் பல கலைகளிலும் கற்றுத்தேர்ந்த ஒரு விற்பனர். நல்ல வேதங்களெல்லாம் நன்கு கற்று மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தவர். அவர்கிட்ட குறிப்பாக ஒரு சக்தி அடிஷனலாக என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, அவர்களை நாடி தன்னுடைய குறைகளை சொல்லுகின்ற அரசர்களுக்கு இந்த மாதிரி எனக்கு குறை இருக்குது, இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவர் என்ன செய்வானா, அவருடைய முன்ஜென்மத்தில் அவங்க என்னவாக இருந்தாங்க என்று அவரால் கண்டறிய முடியும். அவருடைய முன்ஜென்மத்தில் அவங்க என்னவாக இருந்தாங்க, அதற்கான பலாபலன் என்ன, அதற்கு இந்த பிறவியில் என்ன பரிகாரம் செய்கிறது என்று கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான சக்தி அந்த அரசனிடத்திலே கேகய நாட்டு மன்னன் அந்த அசோபதிகிட்ட இருந்தது. அது மாத்திரமில்லாமல் அவன் கலைமகளுடைய உபாசகன். அவருக்கு சரஸ்வதி தேவி மேலே ஒரு அளவு கடந்த பக்தி. அந்த அசோபதிக்கும் ஒரு மனக்குறை இருந்தது. ஏனென்றால் அசோபதிக்கு 7 மகன்கள் இருந்தாங்க. புதல்வர்கள் 7 பேர் இருந்தாலும் மகள் அப்படின்னு பெண் குழந்தை தனக்கு இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்க, கலைமகளுக்கு வேண்டி ஒரு யாகம் வளர்த்தினார். யாகம் வளர்த்தி கலைமகளை வேண்டினப்போ கலைமகள் அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டப்போ, சகல கலைகளிலும் தேர்ந்த தங்களை போன்ற ஒரு பெண் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். இப்போது கலைமகள் அவரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, நானே உனக்கு மகளாக பிறக்க போகிறேன், நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறியே என்று அவருக்கு அருளினார். அதாவது கலைமகளே அசோபதியினுடைய மகளாக அந்த கேகய நாட்டிலே பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு சரஸ்வதி என்று பெயரிடுகிறார்கள். சரஸ்வதி என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள். கைகேயினுடைய இயற்பெயர் சரஸ்வதி தான். இட்ட பெயர் சரஸ்வதி. கேகய நாட்டு மன்னனுடைய மகள் என்பதனாலே அவள் கைகேயி என்று வழங்கப்பட்டாள். இந்த சரஸ்வதி தன்னுடைய தந்தை கூடவே இருந்துக்கிட்டு அவருக்கு என்னென்னலாம் கலைகள் தெரியுமோ, என்னென்னலாம் அவர்கிட்ட சக்திகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தான் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லா கலைகளிலும் மிக சிறந்து வல்லமை மிக்கவளும் அந்த பெண் வளர்ந்தாள்.
அதே மாதிரி தந்தையிடமிருந்த அந்த புனர்ஜென்மத்தை அறிகின்ற அந்த சக்தியையும் சரஸ்வதி தந்தையிலிருந்து கற்றுக்கொண்டார். இவன் நன்கு கற்றுக்கிட்டு அதற்கான சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு வந்த உடனே அசோபதி என்ன பண்ணார்னா, தான் ராஜ்ய பரிபாலனத்தை பார்த்து கொண்டு குறைகளோடு வருகின்ற அரசர்களுக்கு அவர்கள் குறைகளை தீர்த்து முன்பிறப்பினுடைய அந்த பலன் அறிந்து அதற்கு என்ன பரிகாரம் சொல்லணுங்கிற அந்த பொறுப்பை சரஸ்வதிகிட்ட ஒப்படைச்சிட்டார். இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் தசரத மகாராஜா அங்கே வருகிறார். யாரை பார்க்குறதுக்கு? அசோபதியை பார்க்குறதுக்கு. எதுக்காகன்னா, அவருக்கு ஒரு மனக்குறை இருக்குது. அவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை, குழந்தைகளே இல்லை. 2 மனைவிகள் இருக்கிறாங்க, ஆனால் குழந்தைகள் இல்லை. அதுக்காக ஏன் அப்படின்னு கேட்கறதுக்காக அசோபதிக்கிட்ட வராரு. ஆனால் அவர் அவர் அட்டன் பண்ணுறது அவங்களுடைய கைகேயி தான் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு அந்த தசரத மகானுடைய குறைகளை கேட்டு தசரத மகானுடைய பூர்வ ஜென்மத்தை ஆராய்ந்து பார்த்து, அரசரே, நீங்கள் முற்பிறவியில் சூரியனாக இருந்தீங்க, சூரிய பகவானாக இருந்தாங்க. அப்பொழுது உங்களுக்கு 3 மனைவியர். பாருங்கள், சுட்டெரிக்கும் சூரியனை கூட அப்படி நீர் ஊற்றி அணைக்கிற மாதிரி மனைவிகள் இருந்திருக்காங்க பாருங்கள். சூரியனை நம்ம நெருங்க முடியுமா? அந்த சூரியனுக்கு 3 மனைவிகள், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று 3 மனைவியர். அதில் முதல் இந்த பிறவியில் நீங்கள் தசரதனாக பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய மூத்த மனைவி கோசலை, அதாவது கௌசல்யா, கோசல நாட்டினுடைய அரசகுமாரிங்கனால அவளை கோசலைன்னு சொல்கிறாங்க. அவள் பேர் கௌசல்யா. அவங்க தான் காயத்ரி. சுமத்திரைங்கிறதான் சாவித்ரி. 3ஆவதாக நீங்கள் சரஸ்வதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த சரஸ்வதி நான் தான். என்னையும் திருமணம் செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மனைவிகளுக்குமே கடவுளுடைய அவதாரங்களாகவே குழந்தைகள் பிறக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்னுடைய தந்தைக்கிட்ட போய் என்னை பெண் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போது தசரதன் கேகய நாட்டு மன்னன் அசோகதிக்கிட்ட போய் கேட்டு கைகேயை திருமணம் செய்து கொள்கின்றார். எனவேதான் சரஸ்வதியின் அவதாரமாக அம்சமாக பிறந்த கைகேயை நான் கலைவாணி என்று குறிப்பிட்டேன். அடுத்ததாக இன்னொரு சில அன்பர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு கேள்வி அது. என்ன அப்படின்னா, கைகேயி அவ்வளோ நல்ல மனைவி அப்படின்னு சொல்கிறப்போ அவள் எதுக்காக கணவன்கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்கள் சிந்தித்து எதனால் அவங்க அந்த மாதிரி வரம் கேட்டாங்க என்பதை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் பதிவிடுங்க. பின்னர் வருகின்ற ஒரு பதிவில் அதுக்கு நான் என்னுடைய பார்வையில் நானுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.